பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் அதாவது சபை என்ற வார்த்தைக்கு எக்லிசியா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களுடைய கூடுகை. அது ஒரு கட்டடத்தை குறிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு காலம் வருது, தேவன் ஆவியா இருக்கிறதுனால இந்த பில்டிங்க்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் கட்டுறதுக்கு பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் அப்படின்னு சொல்லி நிறைய பொக்கிஷங்களை போட்டு கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுது? அதே பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்லை யூஸ் பண்ணி தான் ஆவிக்குரிய சபையை கட்ட சொல்லுது. ஆனா அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கட்டுறது ஒரு பார்க்கக்கூடிய பில்டிங் கிடையாது, அது ஆவிக்குரிய சபை. பவுல் சொல்றாரு, நம்மளுடைய சபை பக்தி விருத்தி அடையணும் அப்படின்ட்டு. பக்தி விருத்தி அதாவது எடிஃபிகேஷன், அதோடைய கிரேக்க வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்கோடோமே, அதாவது கட்டடம் கட்டுறது. இது மனுஷன் கையால கட்டப்படுகிற கட்டடம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரால கட்டப்படுகிற சபை. இத பிரசங்கம் பண்ணவரதான் கல்லெறிஞ்சி கொன்னாங்க, அவர் தான் ஸ்தேவான். நம்ம என்னதான் சொன்னாலும் இதுதாங்க உண்மை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இத்தனை ஆயிரம் பேரை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டணும், இத்தனை கோடி மக்கள் நான் சேர்க்கணும் அப்படின்னு தான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே பைபிள்ல இல்லைங்க. என்னதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அத்தனை ஆயிரம் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் தேவாலயத்துல உபதேசம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வீடுகள் தோறும் தான் அப்பம் பிட்டாங்க அப்படின்ட்டு வசனம் போட்டிருக்கு. தேவாலயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க? வீட்டுல தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு எப்படி ஆக்கிட்டான்னா, ஆண்டவர் இந்த பில்டிங்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டான். எதை இயேசு கிறிஸ்து வேணான்னு சொன்னாரோ அதை பிசாசு திருப்பி எடுத்துட்டு வரான். அதனால ஒரு போதகர் 1000 ஆத்துமாக்களை கொண்டு நரகத்துக்கு போறதை விட கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு போகலாம். அதனால நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கட்டண வேலை செய்யறவங்களா இருக்க கூடாது. சிந்தித்து பாருங்களேன்.